வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திருபுவனை 4 முனை சந்திப்பு அருகே தனியார் வணிக வளாகம் உள்ளது. இந்த வளாகத்தில் திருபுவனைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் ஹோட்டல் நடத்தி வருகின்றார். இவர் வணிக சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இருந்து வருகின்றார். நேற்று வேலையாட்கள் வராததால் ஹோட்டல் மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு 7 மணியளவில் 2 பைக்கில் வந்த மர்ம நபர்கள் ஹோட்டல் மீது திடீரென நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதனால் அங்கு பயங்கர சத்தம் கேட்டதால் வியாபாரிகள், பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மற்றும் திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் குமரவேல் தலைமையிலான போலீசார் அங்கு தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அப்பொழுது வெடிகுண்டு வீச்சில் சேதமான இரும்பு சீட், டியூப்லைட் பட்டியையும் பார்வையிட்டனர். பின் கடை உரிமையாளரிடம் விசாரணை நடத்திய போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். இதுகுறித்து செந்தில் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து முன்விரோதம் காரணமாக நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதா என்ற கோணத்தில் 3 நபர்களை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை செய்தனர். இதில் சபரிவாசன், பிரபாகரன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். இவர்களை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்திய நாயல் கழகம் சார்பில் எரிபொருள் இருவாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது. புதுச்சேரியிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை இக்கழகம் நடத்துகின்றது. அந்த வகையில் கடற்கரை சாலையில் எரிபொருள் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இந்திய நாயல் கழகத்தின் துணை பொது மேலாளர் சுபோத்குமார் சாஹூ, புதுச்சேரி மண்டல மேலாளர் சம்பத்குமார் ரெட்டி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரியின் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள் மற்றும் வீடுகளுக்கு சிலிண்டர் விநியோக ஊழியர்கள் பங்கேற்றனர். வாகனங்களில் எரிபொருள் சேமிப்பு, வீடுகளில், உணவகங்களில் சமையல் எரிவாயு சேமிப்பு, பேட்டரி வாகன பயன்பாடு போன்றவற்றை வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தி வந்தனர். மத்திய அரசின் பெட்ரோலிய துறையின் வழிகாட்டுதலின்படி 15 நாட்களுக்கு பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிக்கனத்திற்கு விழிப்புணர்வு நடத்தப்படுகின்றது. தற்பொழுது இருக்கும் எரிபொருள் வளம் என்றாவது தீர்ந்துவிடும். அதனை மனதில் கொண்டு மக்கள் சிக்கனமாக பயன்படுத்த அறிவுறுத்தினர். எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்த செய்யும் நேரத்தில் பேட்டரி வாகன பயன்பாட்டிற்கும் அதிக அளவில் வலியுறுத்துகின்றோம். குறைந்த அளவிலான சிக்கனம் மிக பெரிய அளவில் எரிபொருளை சேமிக்கின்றது. வாகனங்களின் டயர்களை சரியான காற்றை பராமரிப்பது, அதிவிரைவாக வாகனங்கள் இயக்கக்கூடாது, சமையல் அடுப்பிற்கான பர்னரை அடிக்கடி சுத்தப்படுத்துவது, சமையலுக்கான பொருட்களை தயார்படுத்திவிட்டு அடுப்பை பற்ற வைப்பது, ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும் உணவுப் பொருளை உடனே அடுப்பில் வைக்கக்கூடாது என எரிபொருள் சிக்கனத்திற்கான ஆலோசனைகளை தெரிவித்தார். 2024-25 வந்து இந்த இயர் February 14 and 28 நடத்துகிறோம். இந்த ப்ரோக்ராமோட மெயின் இன்டென்ஷன் என்னக்கா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸுங்க வந்து இட் இஸ் நாட் அ எக்ஸ்டென்ட் ஃபியூல்ஸ். அது என்றைக்காவது வந்து அது தீந்திரும். அது வந்து நம்ம வந்து இருக்க சோர்ஸஸ் வந்து கரெக்டாக பயன்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் எல்லாருக்கும், மக்களுக்கும். நாட் ஓன்லி எல்பிஜி, பெட்ரோல், டீசல், எவ்ரிதிங், எல்லா ஃபியூல்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண முடியும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறது ஒரு அவேர்னஸ் ஜெனரலாக எப்போவுமே நம்ம நடத்துகிறோம் வருஷம். பார்ட் ஆஃப் தட் இந்த வருஷம் வந்து இப்போ இது February 14 28 வரைக்கும் நடத்துகிறோம். ஸோ தேங்க்யூ. மினிஸ்ட்ரியோட ஸோ இட் இஸ் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் ஆர்கனைஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். என் பேர் சம்பத்குமார் ரெட்டி. புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட பீமன் நகர் மற்றும் திலாஸ்பேட்டை, பீமன் நகர் மற்றும் திலாஸ்பேட்டை கருணாஜோதி வீதியில் 89 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலைகளும், 25 லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகடி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியிலும் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையிலும் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதுபோன்ற புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட்டை பகுதியில் அம்பாள் நகர், ஆருத்ரா நகர், ரத்னா, கோல்டன் அவென்யூ உள்ளிட்ட பகுதிகளில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பூமியான்பேட்டை பகுதியில் உள்ள உட்புற சாலைகளை சிமெண்ட் சாலையாக அமைக்கும் பணி 80 லட்சம் ரூபாயில் துவங்கப்பட்டது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் KS பிரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தை சேர்ந்தவர் கார்த்திகேயன்.
இவருக்கு புதுச்சேரி மூலகுளம் அடுத்த தமிழக பகுதியான பெரம்பையில் பழைய பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யும் குடோன் உள்ளது. இன்று பிற்பகல் குடோனில் இருந்து திடீரென கரும்புகை வெளியாகியுள்ளது. சிறிது நேரத்தில் தீ மளமளவென பரவவே குடோன் முழுவதும் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த தீ விபத்தில் வானளவு உயரத்திற்கு கரும்புகை எழுந்ததால் பெரம்பை உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களை கரும்புகை சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சேரி மற்றும் வானூரை சேர்ந்த 4 தீயணைப்பு வாகனங்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ஆனாலும் குடோனில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் தீயில் எரிந்து நாசமானது. இதுகுறித்த புகாரின் பேரில் ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தீ விபத்தின் பொழுது பணியில் ஆட்கள் இல்லாததால் பெரும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மங்களம் தொகுதியில் 70 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி வெள்ளினூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் நிதி பெறப்பட்டு மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆரியபாளையம் முதல் பாண்டிய நகர் வரை 10 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல், உருவையாறு மூகாம்பிகை நகர் விரிவாக்கத்திற்கு 30 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைத்தல், கவிப்பிரியா நகர் உட்புற வீதிக்கு 10 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு மொத்தம் 70 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை, தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் சமீப காலமாக ஏற்படுகின்ற அதிக சாலை விபத்துகளை தடுப்பதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே கட்டாய ஹெல்மெட் 0 உயிரிழப்பு என்பதை இலக்காக கொண்டு புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் புதுச்சேரி முழுவதும் உள்ள போக்குவரத்து காவல்துறையினர் மூலமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிவதை பற்றி பலவிதமான விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு வந்தனர். மேலும் புதுச்சேரியில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தற்பொழுது நிலவி வருகின்ற சாலை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை பின்பற்றிடவும் முக்கிய பிரதான சாலைகள் மற்றும் 4 முனை சந்திப்புகளில் ஆங்காங்கே புதிய சிக்னல்கள் அமைக்கப்பட்டு சிக்னலை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு சோதனை ஓட்டம் நிகழ்வுகள் மற்றும் சிக்னலில் இடத்திற்கு ஏற்றாற்போல் சிக்னலில் நின்று செல்வதற்கு பொதுமக்களுக்கு வழிவகை செய்திடவும், மேலும் சிக்னலில் நின்று செல்வதற்கான காலம் நுனிகளை பொருத்துவதற்கும் முதற்கட்ட சோதனை ஓட்டம் நிகழ்வானது புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையிலும் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் முன்னிலையிலும் போக்குவரத்து துறை, சட்டம் ஒழுங்கு காவல்துறை, பொதுப்பணித்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை, மின்துறை போன்ற பல்வேறு துறைகளில் அதிகாரிகள் முன்னிலையில் கூட்டாய்வானது வெள்ளினூர், கண்ணகி, ஹைமாஸ், எம்ஜிஆர் சிலை சதுக்கம், 10 கண்ணு, சேதராப்பட்டு, கரியமாணிக்கம், ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை பார்வையிட்டனர். மேலும் சாலை விதிகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும்,
விபத்து நேரங்களில் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை தடுப்பதற்கு ஹெல்மெட் அணிய வேண்டும் போன்ற பல்வேறு இலக்குகளை கொண்டு புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் முழு ஒத்துழைப்பு தருமாறு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் ஓசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு புது காலனி மக்கள் தங்கள் இடுகாட்டு பகுதிக்கு இந்நாள் வரை எரிகொட்டகை அமைத்து தரவில்லை என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் A.K. சாய்ஜி சரவணகுமார் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சரின் தீவிர முயற்சியால் சேதராப்பட்டு புது காலனி பகுதிக்கும் சேதராப்பட்டு ஊர் சார்ந்த சுடுகாட்டிற்கும் எரிகொட்டகை அமைப்பதற்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் நிதி பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மகளிர் அணி தலைவி மல்லிகா, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஏழுமலை, பாஸ்கரன், தேவா, சதாசிவம், சீனு, நரேஷ், மணிமாறன், ஜெகன், சூர்யா, பாரதி, ஓசுடு தொகுதி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருசக்கர வாகன கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கிச் சூட்டில் காயம்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு இதுவரை மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசு நடவடிக்கை எடுக்காததால் இன்று காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாவட்டம் முழுவதும் இருசக்கர வாகன கண்டன பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இருசக்கர வாகன பேரணி போராட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியுள்ளனர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் இருசக்கர வாகன பேரணி காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் தங்களது போராட்டத்திற்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை காலை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனமான YNGC நிறுவனம் சார்பில் எண்ணெய் மற்றும் எரிவாயு பயன்பாட்டை குறைத்து பசுமை நிறைந்த இயற்கையை உருவாக்கும் முயற்சியாக வலியுறுத்த விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ், காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் YNGC செயல் இயக்குநர் உதய் பாஸ்வான் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் YNGC பள்ளி மாணவர்கள், YNGC நிறுவன ஊழியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் மற்றும் இயற்கையை பாதுகாப்போம் என்று பதாகைகளை ஏந்தியும் மற்றும் கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்றனர். பின்னர் மீண்டும் ஆட்சியர் வளாகம் வந்தடைந்து மனித சங்கிலியாக நின்று எண்ணெய் மற்றும் எரிவாயு பயன்பாட்டை குறைத்து பசுமை நிறைந்த இயற்கையை உருவாக்க வேண்டும் என உறுதியேற்றனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஃபேஷன் ஷோ பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இந்த ஃபேஷன் ஷோவில் பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, சென்னை, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களைச் சேர்ந்த ஏராளமான அழகிகளும் ஆண் அழகன்களும் கலந்து கொண்டார்கள். இதில் பாரம்பரிய உடை, நவ நாகரிக உடை, டிசைன் என்ற 3 வகைகளில் இந்த ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான அழகிகள் வண்ண உடைகள் அணிந்து உயரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். மேலும் அழகிகளுக்கு இணையாக ஆண் அழகன்களும் பாரம்பரிய ஆடைகள் அணிந்தும் ஃபேஷன் மற்றும் நவீன நாகரிக உடைகள் அணிந்தும் உயரமாக நடந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர்.
இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சினிமா துறையை சேர்ந்த பிரபலங்கள் என அனைவரும் கண்டுகளித்தனர். சமுதாய நலன்களுக்கு பயன்படுத்த நிதி திரட்டும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ் சார்பில் மெகா சமையல் போட்டி தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரோட்டரி மண்டலம் 27 உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா, தலைவி அனுராதா ராஜகோபாலன், நலத்திட்ட தலைவர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மற்றும் சமூக ஆர்வலர் விக்கி உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி ஈவ்ஸ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சமையல் போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவி பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கம்பு, கேழ்வரகு, வரகரிசி, திணை, சாமை, குதிரைவாளி மற்றும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட சிறுதானிய உணவுகள் பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் சிறுதானியங்களில் சமைக்கப்பட்ட லட்டு வகைகள், அடை வகைகள், பாயசம் வகைகள், கிச்சடி, பொங்கல், முறுக்கு, அதிரசம், சிக்கன், காரம் மற்றும் இனிப்பு வகைகள் என பலதரப்பட்ட உணவு வகைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் சிறந்த சுவையான உணவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர், சுய உதவிகளை சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். ஆரோவில் நகரை வடிவமைக்கும் பணியில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமானோர் ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல் வேறுபாடுகளை கடந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். உலகில் மனித இன ஒற்றுமைக்கு அடையாள சின்னமான ஆரோவில் சர்வதேச நகரில் 2008ஆம் ஆண்டு முதல் மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. நேற்று 15வது ஆண்டாக மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது. மனித ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி நடந்த இப்போட்டியில் வெளிநாடு மற்றும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விசிட்டர் சென்டர் வாசலில் துவங்கிய இந்த ஓட்டம் ஆரோவில்லை சுற்றி 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இப்போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநிலம் குழு சார்பில் நேற்று மாலை 6 மணியளவில் காமராஜர் சாலை ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேற்றைய தினம் புதுச்சேரி தவளக்குப்பம் செயின்ட் ஜோசப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி மீது பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து கடுமையான தண்டனை வழங்கிட கோரியும், புகார் அளிக்க சென்ற மாணவியின் பெற்றோர்களை தாக்கிய காவல்துறை கண்டித்தும், பள்ளி கல்லூரிகளில் தொடர்ந்து நடைபெறும் பாலியல் தொல்லைகளை தடுக்க தவறிய புதுச்சேரி காவல்துறையையும் புதுச்சேரி கல்வித்துறையை கண்டித்து மாநிலத்தில் மது, கலாச்சாரம், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கின்ற காரணத்தினால் இதுபோன்ற குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி வருகின்றது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கிடப்பதை கைத்தட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் காவல்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும், இதுபோல் சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாத வண்ணம் அனைத்து பள்ளி கல்லூரிகளில் பாலியல் தொல்லை சம்பந்தமான கண்டறியும் குழு அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மாநில தலைவர் முருகன், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநில தலைவர் உதயராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில செயலாளர் எழிலன் மற்றும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநில செயலாளர் முரளி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மாநில துணை செயலாளர் அகல்யா, மாநில துணைத் தலைவர் உமாசங்கரி, இளம்பெண்கள் அமைப்பு மாநில தலைவர் மணிமொழி, அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநில துணைத் தலைவர் பிரவீன், மாநில பொருளாளர் ஆகாஷ், புதுச்சேரி பல்கலைக்கழக பொறுப்பாளர் பத்மநாபன் மற்றும் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இனி வருங்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் அரசாங்கமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து செயல்பட வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் மாநிலம் தழுவிய போராட்டத்தை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றமும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றமும் நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரைட் ஹார்ட்ஸ் தொண்டு நிறுவனம் சார்பாக லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் மணமகள் மன்றத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் நல்வாழ்வு சங்க தலைவர் ரவி ஸ்ரீனிவாசன், செயலாளர் சச்சிதானந்தம், துணை செயலாளர் அப்துல் வஹாப் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இம்முகாமில் மருத்துவ ஆலோசனை, இரத்த அழுத்தம் மற்றும் மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொண்டு நிறுவனத்தின் தலைவர் சேகர் செய்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.